முதல்வர் வந்து தியாகின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இது ஒரு முதல்வர் வந்து எப்படி இப்படி ட்விட்டர் பண்றாருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா தான் சார் இருக்கு. இப்ப எவ்வளவோ தேவையில்லாம மோகன்ஜி அவர்களெல்லாம் கொண்டு உள்ள வச்சதெல்லாம் வந்து சரியான விஷயமாவே இல்ல. மகாவிஷ்ணு அவர்கள உள்ள வச்சதுமே இது சரியான விஷயமா இல்ல. இப்ப இந்த திருப்பதி பிரசாதம் விஷயத்துல எல்லாம் இவ்வளவு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கல. என்னுடைய கட்சியில 80% மேல இருக்கிற தொண்டர்கள் வந்து இந்துக்கள்னு சொல்றாரு. அவங்க மனசு புண்படுன்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாம அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஜோதிமணி ஆகட்டும், மற்ற அமைச்சர்களுமே வந்து ஊழல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் ஜாமீன்ல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில எல்லாம் 90% எம்பிஸ் வந்து பெயில்ல தான் சார் இருக்கிறாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராபர்ட் வதோரா, நாட்களெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து பெயில்ல தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடுறதா? கேஸ் போட்டதே டிஎம்கே பீரியட் தானே சார். டிஎம்கே தானே கேஸ் போட்டது. டிஎம்கே கேஸ் போட்டு இவர் வெளியே வந்ததுனாலதான் இவர் தியாகி, பரவாயில்ல நம்மளே கேஸ் போட்டு நம்மளே கூட வச்சிருக்கோம்னு சொல்லி இவர் தியாகி பட்டம் கொடுத்துக்கிறாரா? இவரு தகுதியே இல்லாதவங்கள்ட்ட தான் சார் இந்த பதவி போய் சேர்ந்திருக்கு. மேயர் பிரியாவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்கன்னு தெரியல. இவங்க மேயர் பிரியா ஒரு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா அந்த கலர்ல யாரும் போடக்கூடாதுன்னு என்ன சட்டமா இருக்கு? இந்த டிசம்பர் வரப்போகுது சார். இன்னும் சென்னை மக்கள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள நீந்த போறாங்க. இன்னும் வந்து என்னென்ன பணிகள் நிறைவடைஞ்சிருக்குன்னு தெரியல. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்கும். மற்ற ஆட்சியாளர்களை வந்து ரொம்ப கெடுபிடி இல்லாததுனால ரொம்ப ஈஸியா அந்த பக்கம் வந்திருக்காங்க சார். அதுதான் வந்து என்னுடைய பார்வையா நான் பாக்குறேன். மற்ற ஸ்டேட் இப்ப யூபியோ மத்திய பிரதேசத்துலயோ இப்படிலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிவியரா உடனே ஆக்ஷன் எடுத்துடுறாங்க சார். ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் அவங்களுக்கு இல்லை. எப்பயும் போல கூட்டணியிலே கும்மி அடிச்சுக்கிட்டே போவாங்க. அவர் பார்த்து அமைச்சர் கொடுத்தாலும் கொடுத்ததுதான், மந்திரி பதவி கொடுத்தாலும் கொடுத்ததுதான், எது வேண்டாலும் அவங்க கொடுக்கலாம் சார். இல்லாட்டினா இவரா இங்கேயும் போய் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அங்கேயும் போய் நீட்டை ஒழிக்கணும், மணிப்பூர் நீட்டு இதவே மாறி மாறி பேசிக்கிட்டு வருஷத்தை பூரா ஓட்டிக்கிட்டேவும் காணா போயிட வேண்டியதானங்க சார். ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜஹானாஸ் பேகம் அவர்கள். வணக்கம் மேம். வந்தே மாதம். வணக்கம் சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு சிறையிலிருந்து வெளியில வந்திருக்காரு. திமுக சார்பில் மிக விமர்சையாக கொண்டாட்டலாம் பட்டுச்சு. அவருடைய வரவேற்புல வந்துட்டு ஸ்டாலின் அவர்களும் ட்விட்டர்ல தியாகி உன்னோட அப்படின்லாம் சொல்லிட்டு கோட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலே எப்படி பாக்குறீங்க நீங்க? இவருடைய விடுதலை வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதாங்க சார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து விடுதலையான போதுல இருந்தே இந்த விஷயம் வந்து எதிர்பார்க்கப்பட்டதுதாங்க சார். அவருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து மணிஷ் சிசோடியாவுடைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து கேம்பெயின் பண்றதுக்காக வந்து கொஞ்ச நாள் வந்து வெளியே வந்தாங்க. அப்பயே வந்து செந்தில் பாலாஜி வந்து வெளியே வர்றதுக்கு உண்டான எல்லா வேலையுமே இவங்க பார்த்துருப்பாங்க சார். அது வந்து பெரிய விஷயமாவே தெரியல. வந்துட்டாங்க. வேணா பாருங்க, வந்ததுல இருந்து என்னமோ விடுதலை ஆகி வந்துட்டாங்கன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சார். இவர் வந்திருக்கிறது வந்து ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. ஆனா எல்லாருமே பார்த்தோம்னா ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாருங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஆர்வமா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் வந்து தியாகின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இது ஒரு முதல்வர் வந்து எப்படி இப்படி ட்விட்டர் பண்றாருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா தான் சார் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி எதையுமே அவர் கண்டுக்காம ஒரு ஊழல் செஞ்சுட்டு போனவரை வந்து பெரிய தியாகி இவர்னா சொல்றாங்க இல்லையா, விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டாரா, இல்லாட்டி இந்த செக்கிழுத்த செம்மலா இவரு ஊழல் பண்ணிட்டு சாதாரண மக்கள்கிட்ட போய் பணத்தை வாங்கி கொள்ளையடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கு போயிட்டு இவ்வளவு ஒரு பெரிய ஆரவாரம் பண்றாங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு அசிங்கமா தெரியல. அது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. நிறைய பேரே சொல்றாங்க இது வந்து விடுதலைன்னு சொல்லி மக்களுடைய மைண்ட்ல வந்து புகுத்துறாங்க. ஆக்சுவலா அவர் வந்து ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. வாரத்துல 2 நாள் போய் 2 தடவை வந்து ஜாமீன் கையெழுத்து போடணும் இடி ஆபீஸ்ல. சாட்டர்டே அவங்க கூப்பிடும்போது வந்து எப்ப கூப்பிட்டாலும் எந்த ரீசனுமே சொல்லாம இவர் போய் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஃபாரின் போக முடியாத அளவுக்கு பாஸ்போர்ட்டை வந்து வாங்கி வச்சுட்டாங்க. அதாவது எந்த சாட்சிகளை கலைக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யக்கூடாது. யாரையாவது போய் பார்த்தா கூட யாராவது பிடிக்காதவங்க கூட போட்டு கொடுத்துடலாம் இல்லையா, இவர் வந்து சாட்சியை கலைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இப்படி எக்கச்சக்க நிபந்தனை கொடுத்திருக்காங்க. அந்த நிபந்தனையின் மூலமா தான் இவர் வெளியே வர்றாரு. அது கூட தெரியாம இங்க இருக்கிற அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து உற்சாக வெள்ளத்துல நீந்தி திளைக்கிறாங்க சார். பார்க்கும்போது சிரிப்பாவும் இருக்கு. மக்கள்லாம் ஏன் இன்னும் ஒரு விழிப்புணர்வு இல்லாம நம்ம யாரு பின்னாடி போறோம், நம்மளுடைய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும், நமக்கு பிறகு நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து ஒரு நல்ல தலைவர் வேணும், ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு படித்தவர் வேணும், ஒரு நேர்மையானவர் வேணும்,
மக்களுக்காக ஒரு தன்னலமற்ற தொண்டாற்ற ஒரு தலைவர் வேணுங்கிற எண்ணமே வந்து மக்களுக்கு இல்லாம அதவே அவங்க பின்னாடியே போய்க்கிட்டு தியாகி ரேஞ்சில பேசுறாங்க சார். இந்த மீடியாவுமே பாருங்க வந்து இவர் வந்து விடுதலையாகி வெளியே வந்துட்டாருங்கிறதையும் சொல்றாங்களே தவிர இவர் வந்து ஜாமீன்ல வந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. மக்கள் மனசுல அதவே திரும்ப திரும்ப பேசி இவர் வந்து பெரிய தியாகி ரேஞ்சில தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா முதல்வர் வந்து இந்த ட்வீட் வந்து போட்டது வந்து சரியான விஷயமா இல்லைங்க சார். எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இருக்கு. இப்ப எவ்வளவோ தேவையில்லாம மோகன்ஜி அவர்கள் எல்லாம் கொண்டு உள்ள வச்சதெல்லாம் வந்து சரியான விஷயமாவே இல்ல. மகாவிஷ்ணு அவர்களை உள்ள வச்சதுமே இது சரியான விஷயமா இல்ல. அதை பத்தி எல்லாம் சொல்லல. இப்ப இந்த திருப்பதி பிரசாதம் விஷயத்துல எல்லாம் இவ்வளவு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கல. என்னுடைய கட்சியில 80% மேல இருக்கிற தொண்டர்கள் வந்து இந்துக்கள்னு சொல்றாரு. அவங்க மனசு புண்படுன்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாம அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாருமே சேர்ந்து அதை வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இழிவா பேசுறாங்க. அப்ப கூட வந்து இவங்களுக்கு வந்து ஃபேக்ட் செக் பண்ற யூனிட் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டாங்க. கேவலப்படுத்துறத பூரா விட்டுட்டாங்க. ஆனா பாருங்க, ஒரு முதல்வரே வந்து மக்களுக்கான ஒரு தலைவரா இல்லாம, ஒரு முன்னுதாரணமா இல்லாம இருக்கிறாருங்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா தாங்க சார் இருக்கு இவர் பண்றதேவும். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா, தொண்டர்கள் பலர் வந்துட்டு அங்கிருந்து ஒரு உற்சாகமா வரவேற்றது. அதன் பிறகு வந்துட்டு கலைஞர் நினைவிடம் சென்றது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவங்க ஆட்சி அவங்க எல்லாமே செய்வாங்க சார். யாரு கேட்க போறா? ஆனா இது தொண்டர்களுக்கு வந்து புரியணும் இல்லைங்க சார். அவங்க வந்து நம்ம ஏன் இப்படி ஒரு புரியாம இருக்கிறாங்க. யாரு பின்னாடி போறோங்கிற ஒரு தெளிவே இல்லைங்க சார். டிஎம்கே காரமாட்டெல்லாம் பேசுனா நமக்கெல்லாம் எரிச்ச வரும். ஏன் இவங்க இப்படி வந்து புரிதல் இல்லாம இருக்கிறாங்க? படிச்சவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. படிக்காதவங்களும் அப்படிதான் சார் இருக்கிறாங்க. படிக்காதவங்களுக்கு கூட அவங்க வந்து ஒரு படிப்பறிவு இல்லாம ஒரு அறியாமையில பேசுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா படிச்சவங்களுமே பாருங்களேன், இப்ப நம்ம ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ அந்த அந்த அவங்க விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஈகரா வந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த ஒரு புரிதல் கூடயா இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்களே. இதுல எது உண்மைன்னு கூட தெரியாத அளவுக்கா சார் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப என்ன இவங்க எல்லாம் படிச்சு வந்திருக்கிறாங்க? அதுக்கு இவங்க படிக்காம இருக்கலாமே. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட ஒரு அறியாமையில வந்து இது என்னன்னே தெரியாம ஒரு இருக்கிறதுக்கும், அதாவது சூரியனா ஒரு ஓட்ட போடு, ரெட்டலையா ஜெயலலிதாவுக்கு ஒரு ஓட்ட போடு. இன்னும் அப்படி ஆளுங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க சார். இந்த விஷயங்கள் வந்து இன்னும் மாறணும். மாறினா மட்டும்தான் சார் நிறைய வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்து உருவாகிறதுக்கு வந்து ஒரு வலிமை சேர்க்கும் சார். அப்படி இல்லாம வந்து இப்படியே போச்சுன்னா அடுத்த தடவையுமே வந்து எல்லாருமே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை தான் சார் வரும். தொண்டர்களுக்கு புரியணும் சார். ஆட்சியாளர்களுக்கு வந்து நல்லா தெரியுது. நம்ம என்ன சொன்னாலும் இந்த மலுமட்டையை வந்து நம்ம கூட தான் இருப்பாங்க. எப்பயுமே நம்ம காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாங்கிற எண்ணம் ஆட்சியாளர்கள் மத்தியில இருக்கு. அவங்க மாற மாட்டாங்க. மக்கள் தான் சார் மாறணும். மக்களுக்கு தான் புரியணும். இது வந்து நம்ம ஒருத்தருக்கு மட்டும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒருத்தர் வந்து பலருக்கு புரியணும். ஓ இப்படி எல்லாம் நடக்குது. நம்மளுடைய பணங்கள் வந்து இப்ப அவர் வெளியே வரும்போது இவ்வளவு வேட்டு போடுறாங்க, இவ்வளவு செலவு பண்றாங்க. எத்தனை டைம் வந்து இவர் பெயிலுக்கு அப்பீல் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவை லட்சக்கணக்கான பணங்கள் தான் சார் ஃபீஸா வக்கீல்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்த லாயர்ஸ் எல்லாமே வந்து ஹை ப்ரொஃபைல் உள்ள லாயர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க. சும்மா சாதாரண ஆட்கள்லாம் இல்ல. இங்க இருந்து ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெய்லி அப்பீல் பண்ணி இது ஃபுல்லாவே மக்களுடைய கவர்மெண்ட் பணம்னா மக்களுடைய வரி பணம் தாங்க சார். இந்த பணத்தெல்லாம் வச்சிருந்தா எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கலாம். அந்த ஒரு எண்ணமே ஆட்சியாளர்களுக்கு இல்ல. மக்களுக்கும் புரியல, தொண்டர்களுக்கும் புரியல சார். இவங்க தான் சார் நமக்கு தான் புரியணும். நம்ம தான் புரிஞ்சு இல்ல நமக்கு வர தலைவர் வந்து இனி வர சந்ததியினருக்குமே நல்ல தலைவர் வரணும்ட்டு நம்ம தான் சார் புரிஞ்சு வெளியே வரணும். இல்ல ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் நேரு பலர் வந்துட்டு ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள்லாம் போயிட்டு நேரில் சந்திச்சு அவருக்கு சால்வை நினைச்சிருந்தாங்க. அதுல வந்துட்டு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் சந்திச்சு கண்ணீர்லாம் விட்டு அழுதுலாம் வந்திருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? வீடியோ வந்து இணையத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆமா சார், நானும் பார்த்தேன் சார். அதெல்லாம் அப்படிதான் சார் இருக்கு. இவங்கெல்லாம் வெக்கங்கட்டவங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால யாரு என்ன பண்ணாலும் எல்லா தவறு செஞ்சாலுமே அவங்க ஏத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களும் அப்படித்தானே சார் இருக்கிறாங்க. ஜோதிமணி ஆகட்டும், மத்த அமைச்சர்களுமே வந்து ஊழல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் ஜாமீன்ல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில எல்லாம் 90% எம்பிஸ் வந்து பெயில்ல தான் சார் இருக்கிறாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராபர்ட் வதோரா, நார்த்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து பெயில்ல தான் இருக்கிறாங்க. இப்ப அதே மாதிரிதானே தமிழ்நாட்டுல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஊழல் செஞ்சுட்டு கேஸ் வாட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து அதே பதவியில தானே இருக்கிறாங்க. பதவி ஒண்ணும் பறிபோகல இல்லைங்க சார். பதவி இல்லாம இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அதனுடைய வருத்தம் தெரியும்.
அதே பதவியில இருக்கிறாங்க. பதவியில இருந்துகிட்டே ஒருத்தர் ஜெயில்ல உட்காந்துக்கிட்டே வந்து சிஎம்மா இருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இப்ப நம்ம நாட்டுல வந்து அதே பொசிஷன்ல இருக்கிறாங்க. கேஸ் அது பாட்டுக்கு நடக்குது. பணமும் பதவியும் இருந்தா நம்ம நாட்டுல எது வேண்டாலும் சாத்தியம் சார். சாதாரணமா 2000 லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையும் அந்த செகண்டே அவங்க வந்து அந்த வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு ஆட்சியாளர்களுமே வந்து அவங்களுமே வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் சார். மக்களுக்காக சேவை செய்யற ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். ஆனா இவங்க என்னைக்காவது வந்து அவங்களுடைய வேலை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களோ, இல்லாட்டி ஒரு ரிசைன் பண்ணிருக்காங்களோ, இல்லாட்டி கோர்ட்டே பார்த்து நீங்க இதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க சார் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுமே அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்கா சொல்ல. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல எல்லாம் அவங்க சொல்லவே இல்லைன்னு சார். அவர் உள்ள இருந்துகிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு நான் சிஎம்மாவே இருந்ததே நானு ஜெயிலுக்குள்ள இருப்பேன்னு சொல்லிதானே சார் அவர் இத்தனை நாள் இருந்தாரு. இவங்க இவங்க எல்லாமே இந்த ஊழல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கை தான் சார். அப்படிதான் சார் இவங்க இருப்பாங்க. அது நம்ம நம்மளுடைய தலை விதி, தலை எழுத்து, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜி வெளியில வந்தது பொய் வழக்கு போட்ட பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்றாங்க, திமுக அமைச்சர்களும் சொல்றாங்க. அப்படிதான் சார் சொல்றாங்க. ஆனா வந்து கேஸ் போட்டது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல செந்தில் பாலாஜி அந்த கூட்டணியில இருக்கும்போது டிஎம்கே தான் வந்து கேஸ் போட்டது. தமிழ்நாடு காவல்துறை தான் வந்து விசாரணை செஞ்சது. இவருடைய கேஸ் வந்து 2வது வந்து மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து இவர் வரும்போதுதான் இடி வந்து உள்ள வருது. இந்த பணம் வந்து எந்தெந்த முறையில வந்து இவங்க வந்து பணத்தை வந்து பரிமாற்றம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இடி வருது. இதுக்கும் இடிக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டதே வந்து ஸ்டாலின் அவர்கள் தானே. இப்ப அந்த வீடியோல இன்னும் மறுபடியும் இப்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கே. அவரை பற்றி செந்தில் பாலாஜியை பற்றி பேசினதும் அவங்களுடைய தம்பியை பற்றி பேசின கேஸுமே வந்து இப்ப எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடுறதா? கேஸ் போட்டதே டிஎம்கே பீரியட் தானே சார். டிஎம்கே தானே கேஸ் போட்டது. டிஎம்கே கேஸ் போட்டு இவர் வெளியே வந்ததுனாலதான் இவர் தியாகி, பரவாயில்ல நம்மளே கேஸ் போட்டு நம்மளே கூட வச்சிருக்கோம்னு சொல்லி இவர் தியாகி பட்டம் கொடுத்துக்கிறாரா இவரு? அப்படியே மக்களை மடைமாட்டுறாங்க சார். அப்படி இடி தான் வந்து எல்லாரையும் பண்ணுது, எல்லாரையும் வந்து இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னா நிறைய பேர் உள்ள இருக்கணும் சார். என்னையெல்லாம் கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட செயல்பாடு ரொம்ப மந்தம், ரொம்ப மந்தம். இன்னும் அவங்கள முழிக்கவே இல்லைங்க சார். எப்படி சும்மாவே இருக்காங்கன்னு கூட நான் ஓப்பனாவே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்பாடுகள் வந்து இருக்கு. ஆனா இடி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு எவிடன்ஸ் ரெடி பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி போறாங்க. ஆனா வித்தின் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்லயே வந்து இவ்வளவு பேர் வெளியே வந்துடுறாங்க. அப்ப போலீஸுக்கோ ஒரு இடிக்கோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ்க்கோ என்னங்க சார் மரியாதை? அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா தானே போகுது. இது எல்லா கேஸ்லயுமே நடக்குது. ஹை ப்ரொஃபைல் இருக்கிற ஆளுங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு பரபரப்பான செய்தி வந்துட்டு போயிட்டு இருக்கு மேம். நாமக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் லாரி அதை திடீர்னு தடுத்து சோதனை பண்ணும்போது அதுல இருந்து ஏடிஎம் கொள்ளையடிச்சிட்டு வந்த வட மாநிலத்தவர் அப்படின்லாம் வந்திருக்கு. பல திடுக்கிடும் தகவல்லாம் வருது. தொடர்ந்து அவங்க வந்துட்டு 15 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சவங்க அப்படின்லாம் பேசப்படுகிறது. உங்களோட பார்வை என்ன மேம்? ஆமா சார். ஃபர்ஸ்ட் கேரளாவில இருந்து இங்கிட்டு அங்க கொள்ளையடிச்சிட்டு இங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போதுதான் சார் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு. அதுல ஒருத்தவரை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. மிச்சம் 4 பேர் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருதுங்க சார். நார்த்ல அங்க மற்ற ஸ்டேட்கள் எல்லாம் பார்த்தோம்னா அங்க போய் ஏடிஎம்ல கை வச்சோம்னா கை இருக்காது. இங்க நம்ம வந்து போலீஸோ மற்ற ஆட்சியாளர்களோ வந்து ரொம்ப கெடுபிடி இல்லாததுனால ரொம்ப ஈஸியா அந்த பக்கம் வந்திருக்காங்க சார். அதுதான் வந்து என்னுடைய பார்வையா நான் பாக்குறேன். மற்ற ஸ்டேட் இப்ப யூபியோ மத்திய பிரதேசத்துலயோ இப்பெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிவியரா உடனே ஆக்ஷன் எடுத்துடுறாங்க சார். ஆனா அக்கா நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை நான் குறைவா பேசல. இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே செயல்படலாம். அது என்னுடைய கருத்து. திருமாவளவன் கருத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு மேம். அரசியலையும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு வந்திருக்கு. கூட்டணி விரிசலா அப்படின்லாம். ஆனாலும் இல்ல கூட்டணிலாம் விரிசல் எந்த ஒரு சலசலப்பும் இல்ல. நாங்க வந்துட்டு கூட்டணிலாம் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஒரு கருத்தை பதிவிடுறாரு. விசிகாவை சேர்ந்த துணை பொதுச்செயலாளர் ஒரு கருத்தை பதிவிடுறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மேம்? என்ன தேர்தலுக்காக இந்த மாதிரி பேசுறாங்களா இல்ல எதற்காக மேம்? திருமாவளவன் வந்து பட்டியல் இன தலைவர். அவர் வந்து ஜாதி கட்சிக்குள்ளேயும் குறியிட்டாருங்க சார். இவரெல்லாம் மாயாவதி மாதிரி, ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி நல்ல பெரிய தலைவரா வரக்கூடிய அளவுக்கு இவருக்கு அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இருந்தது. இப்ப இல்ல. ஆனா இந்தியாவிலே வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் தான் சார் அதிக முறை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்ப அவருடைய பையன்லாம் பாருங்க, அவ்வளவு அழகா வந்து ஒரு டேலண்டா இருக்காங்க சார். டேலண்ட் மெச்சூரிட்டியா இருக்காரு. அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்காரு. அப்படியே ஒரு தன்னோட மக்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து தன்னுடைய ஸ்டேட்ல வந்து எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுமே இல்லாம அப்படியே ரொம்ப சுருங்கி இருக்கு.
இனிமேல் வந்து நல்லா செயல்படணும்னு சொல்லி அவரு மத்திய அரசிட்ட பேசி வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. படிப்பறிவு இல்லாம இருந்தவருக்கு வந்து நல்ல படிப்பறிவு கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே வளர்ச்சி திட்டங்கள் மோடி ஐயாவு கூடயே அவரும் சொல்லி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்ப வேணா சனாதன தர்மத்தை பத்தி பேசினாலுமே வந்து அவருமே வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஹை ப்ரொஃபைலா வந்துகிட்டு இருக்காங்க சார். அது மாதிரி ஒரு தனித்துவமான லீடரா மாயாவதி வந்து அந்த ஸ்டேட்ல மட்டுமே இருந்தாலுமே வந்து தேசிய தலைவராக தான் அவர் கருதப்பட்டாங்க. ஒரு லேடியா இருந்தாலுமே வந்து அந்த ஸ்டேட்ல வந்து அவங்க ஆட்சி செய்யும் போது வந்து எல்லாரையுமே வந்து தன்னுடைய கைக்குள்ளதான் சார் அவங்க வச்சிருந்தாங்க. அவர் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே வந்து அவங்க தனியா தான் நின்றிருந்தாங்க. எல்லாருடைய அவருடைய கீழே தான் நிறைய தலைவர்கள் வந்து ஜாயிண்ட் ஆகி ஆட்சியெல்லாம் அமைச்சாங்க சார். ஆனா இப்ப பாருங்க நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து எப்ப பாரு அந்த ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்து அவர் வந்து காணாம தான் சார் போயிட்டாரு. அந்த மற்றபடி இவர் வந்து இனிமேல் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இல்ல. அவர் வந்து ஜாதி கட்சி தலைவரா அவர் வந்து தன்னைத்தானே அவர் மாத்திக்கிட்டாரு. பெரிய தலைவரா வர வேண்டியவர் வர முடியல. இன்னும் வரவுக்குண்டான வாய்ப்புகள் இல்ல சார். இல்ல மேம். அதாவது ஒரிஜினா பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து பதிவிடும்போது, சினிமால இருந்து வரவங்கலாம் வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி வராங்க. எங்க திருமாவளவன் வந்துட்டு ஆகவும் கூடாதா? அப்படி ஒரு எதிர்ப்பு ஏன் இருக்கு? அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? ஆகலாம் சார். ஆகலாம். ஏன் திருமாவளவன் ஆகக்கூடாதா என்ன? யாராரோ ஆகுறாங்க. அவரு இத்தனை வருஷமா கட்சியில தானே இருக்கிறாங்க. குடுத்தா வாங்கிக்கிற வேண்டியது. இவங்க தனியாலாம் நின்றுலாம் எந்த இடத்துலயும் ஒரு சீட்டு ஜெயிக்க போறது இல்ல சார். அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் தமிழ்நாட்டுல வந்து இவங்களுக்கெல்லாம் இல்ல. டிஎம்கேல இருக்க கூட்டணி கட்சிகளுக்கும் டிஎம்கேக்குமே வந்து தனியா நின்று எந்த ஏரியாவிலுமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வந்து ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் அவங்களுக்கு இல்ல. எப்பயும் போல கூட்டணியிலே கும்மி அடிச்சுக்கிட்டே போவாங்க. அவர் பார்த்து அமைச்சர் கொடுத்தாலும் கொடுத்ததுதான், மந்திரி பதவி கொடுத்தாலும் கொடுத்ததுதான். எது வேண்டாலும் அவங்க கொடுக்கலாம் சார். இல்லாட்டினா இவரா இங்கேயும் போய் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அங்கேயும் போய் நீட்டை ஒழிக்கணும். மணிப்பூர் நீட்டு இதவே மாறி மாறி பேசிக்கிட்டு வருஷத்தை பூரா ஓட்டிக்கிட்டேவும் காணா போயிட வேண்டியதானங்க சார். இப்ப ஹரியானா தேர்தல் எலெக்ஷனுக்காக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு மேனிஃபெஸ்டோ வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க மேம். வாக்குறுதியில குறிப்பா வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க மேம்? ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ்ல இது போல ஒரு பல திட்டங்களை கொடுத்திருந்தாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக. சோ இது எப்படி பாக்குறீங்க? ஆமா சார். அது அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா ரொம்ப வைரலா தான் சார் போய்கிட்டு இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க இருக்கிற இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷன் கேட்கும்போது நாங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா காங்கிரஸ் ராகுல் வந்தாருன்னா எங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாரு. எப்படி வேலை கொடுப்பாரு? இல்ல எங்களுக்கு நாங்க பணம் கொடுத்தா அதுலயும் சொல்றாங்க. நாங்க பணம் கொடுத்தா எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. பிஜேபி வந்தா என்ன செய்யும்? பிஜேபி எங்களை படிக்க சொல்லுது. அவர் சொல்றாரு பிஜேபி எங்களை படிக்க சொல்லுது. நாங்க என்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு வந்து நாங்க வேலைக்கு வர்றது? ஆனா இவர் வந்தா உடனே எங்களுக்கு வேலைக்கு கொடுத்துருவாரு. அப்ப அந்த மக்களுடைய மனநிலை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க சார். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில பர்டிகுலரா பார்த்தோம்னா எலெக்ஷன் டைம்ல ஃபுல்லாவே வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது சார். அதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. நீ படிச்சாதானே ஒரு வேலைக்கு வர முடியுங்கிற அந்த அறிவே இல்லாம ராகுல் வந்துட்டா எங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நாங்க பணம் கொடுத்து நாங்க வேலை வாங்கிருவோம். நீ பணம் கொடுத்தா என்ன உனக்கான கலெக்டர் வேலை கொடுப்பாங்களா? ஐஏஎஸ் ஆபீசர் ஆவியா? ஐபிஎஸ் ஆபீசர் ஆவியா நீ? என்ன வேலை கொடுப்பாங்க உனக்கு? இது பாத்தீங்கன்னா அங்க இருக்க இளைஞர்கள் மத்தியில வந்து நல்ல உள் வாங்கிட்டாங்க சார். பசங்க எல்லாம் உள் வாங்கிட்டு நிறைய பேர் கேட்டா நாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எல்லா தரப்பு இளைஞர்களுமே வந்து இந்த வார்த்தையை வந்து ரிப்பீட்டடா சொல்றாங்க சார். காஷ்மீர்ல கூட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் சார். கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. ஆனா வந்து பஞ்சாப் ஹரியானா எல்லாம் பார்த்தோம்னா திருப்பி திருப்பி அந்த ராகுல் இதே மறுபடி இவர் தான் வரணும். அந்த காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யணும். ஒண்ணுமில்லாம நம்ம காணா போகணும். அங்கெல்லாம் பார்த்தோம்னா ட்ரக் மாஃபியா அதிகமா இருக்குங்க சார். பாகிஸ்தான் பார்டர் அங்கிட்ட அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற பசங்களுக்கு வந்து ட்ரக் அதிகமா ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க சார். கொடுத்து மூளை செலவை செய்யப்பட்டு 7 குழந்தைகள்ல ஒரு குழந்தை வந்து ட்ரக்குக்கு அடிமையாகி ரொம்ப முத்தி போய் வீட்டுல சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க சார். சின்ன பசங்களை ஒரு ஒரு 15-16 வயசு பசங்களை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு படிப்பறிவு கொடுக்கணும், ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை கொடுக்கணுங்க அந்த திங்கிங்கே அந்த பிள்ளைகளுக்கு இல்லாம மறக்கடிச்சிட்டு இன்னொன்னு பார்த்தோம்னா காலிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நாங்க எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி காலிஸ்தான் சம்பந்தப்பட்டது ஒரு போராட்டம். இன்னொன்னு வந்து விவசாய சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு உண்டான ஒரு போராட்டம். விவசாய சங்க தலைவர்லாம் அன்னைக்கு சொல்றாரு ராகுல் காந்தி அமெரிக்காவுல போய் டொனால்ட் லூவையும் இல்ஹான் உமரையும் சந்திச்சுட்டு வெளியே வர்றாரு. இங்க இருக்க ஹரியானாவினுடைய விவசாய சங்க தலைவர் சொல்றாரு பங்களாதேஷ்ல நடந்துச்சு பார்த்தையில அதே மாதிரி இந்தியாவிலேயும் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு சொல்றாங்க சார். இது வந்து நம்ம நாட்டினுடைய இறையாமைக்கும் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு எதிரான செயலா நம்ம பேசுறோம்னு அவ்வளவு தண்டி ஆளுக்கே தெரியல.
அப்புறம் எப்படி அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு இவங்க அறிவுரை சொல்லி ஒரு படிக்க சொல்லி ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு அனுப்ப முடியும்? அங்க எல்லாமே படிச்சவங்க நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற கேடர்ல கூட ட்ரக் எடிக்ட்டுக்கு அடிமை ஆயிட்டாங்க சார் அவங்கலாம். ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு ஹரியானா ஸ்டேட் எல்லாம். இப்ப அங்க வந்து எகென்ஸ்டா தான் இருக்குன்னு சொல்லுமே எல்லாரும் சொல்றாங்க. பாஜக கட்சிக்கு ஆதரவா அவ்வளவு அலை இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க இந்த அளவுக்கு இவங்க இப்ப இருக்க இளைஞர்களே இப்படி பேசும்போது எப்படி சொல்றது? மத்த ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தோம்னா இளைஞர்கள்லாம் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு நல்ல தலைவர் வரணும், நமக்கு வளர்ச்சி வேணும்னு சொல்லி பேசுற நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க சார். ஆனா பஞ்சாப், ஹரியானா ரொம்ப மோசமா போயிடுச்சுங்க சார் இப்பல்லாம். இப்போ சென்னை மேயர் பிரியா அவர்களின் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க மேம்? குறிப்பா வந்துட்டு கடந்த சில நாட்கள்ல லிப்ஸ்டிக் அதிகமா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்கள வந்து வேற ஒரு இடத்துக்கு பணியிட மாற்றுனாங்க. தொடர்ந்து இது போல அவங்க மேல ஒரு பேட் நேம் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தகுதியே இல்லாதவங்ககிட்ட தான் சார் இந்த பதவி போய் சேர்ந்திருக்கு. மேயர் ம். பிரியாவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பதவிய குடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க கூட இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக, அவங்களுடைய மத்த இன்னொரு ஸ்டாஃப் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, "நீங்க இனிமேல் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வராதீங்க. அதுவும் மேடம் போட்டிருக்க கலர்லயே நீங்க போட்டு வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க லிப்ஸ்டிக் போடக்கூடாது. இந்த கலரும் போடக்கூடாது." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத சொல்றதுக்கு யாருக்கு சார் உரிமை இருக்கிறது? ஒரு மேக்கப் பண்றதோ, டிரெஸ் பண்றதோ அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். இவங்க மேயர் பிரியா ஒரு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா, அந்த கலர்ல யாரும் போடக்கூடாதுன்னு என்ன சட்டமா இருக்கு? அவங்க மாதவி அவங்களுடைய பேரு. அவங்கள வந்து இப்ப வேற ஒரு ஏரியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி இப்ப லோக்கல்லயே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகள், அவங்க ஹஸ்பண்ட்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஃபேமிலி வந்து எங்க இருக்கும்? இவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு ஜாபுக்கு போக அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அத பத்தி கூடயா சார் இவங்கலாம் திங்க் பண்ண மாட்டாங்க? அந்த ஒரு சின்ன ஒரு நாலேட்ஜ் கூடயா இவங்களுக்கு இல்ல. நம்ம இருக்கிற ஸ்டாஃப் இது ஒரு சின்ன பிரச்சனை. அத வந்து அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னு பாருங்க சார். இவங்களும் ஒரு பெண். அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஒரு மன உளைச்சல குடுத்து, இன்னைக்கு அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரி இந்த மேயர் பிரியா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு லிப்ஸ்டிக் ஒரு பிரச்சனை. இன்னும் ஒண்ணு இந்த டிசம்பர் வரப்போகுது சார். இன்னும் சென்னை மக்கள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள நீந்த போறாங்க. இன்னும் வந்து என்னென்ன பணிகள் நிறைவடைஞ்சிருக்குன்னு தெரியல. அன்னைக்கு வந்து இந்த அம்மா பேட்டி குடுக்கும். 90% பணி முடிஞ்சிருச்சு. 60% பணி முடிஞ்சிருச்சு. அத பத்தி எந்த கவலையும் இல்ல. எங்கெங்கேயோ ரோடு எல்லாமே தோண்டி போட்டு வச்சிருக்காங்கலாம் சொல்றாங்க சார். என்னுடைய கசின்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க நெறைய இடத்துல வந்து தேவையில்லாம வந்து பள்ளங்கள் எல்லாம் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஒண்ணும் தெரியாதுங்க சார். மழை வந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மேடு பள்ளம் இருக்குன்னே தெரியாதம்போது, எவ்வளவோ வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கும். அத பார்த்து என்னான்னு சரி செய்யாம, ஒரு லிப்ஸ்டிக் போட்டு வந்தது ஒரு குத்தம்னு சொல்லி இவங்க இத பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இப்ப பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து சொத்து சென்னைக்கு உட்பட்ட பகுதிகள்ல வந்து 6% வந்து சொத்து வரிய வந்து உயர்த்தியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைங்க சார். இப்ப இங்கிருந்து அங்க போய் வேலைக்கு தான் அதிகமான பேர் வந்து சென்னையில இருக்கிறாங்க. வாடகைக்கு இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அதனுடைய பர்டன வந்து இங்க டெனன்ட் தான் வந்து ஏத்துவாங்க. இப்ப 5000, 6000 இருக்கிற வாடகைய ட டக்குன்னு 1000 500 கூட்டிருவாங்க சார். அதே மாதிரி அங்க சென்னையிலலாம் பார்த்தோம்னா, அ கரண்ட்டுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து மணி மணி வாங்குவாங்க. எனக்கு நல்லா தெரியும். அப்ப இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க சார். ஏன்னா சொத்து வரி 6%ங்கும்போது தாராளமா இவங்களுக்கு இன்னும் நெறைய தான் கூடும். அப்ப அதனுடைய அந்த பர்டன பூராமே வந்து வாடகைக்கு குடியிருக்கிறவங்க தான் சார் பாதிக்கப்படுவாங்க. 20,000 30,000 கம்மியான சம்பளத்துல இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு ரூ. 1000 வாடகை கூட்டிட்டாங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க? ஏற்கனவே வந்து ரொம்ப வாடகை பிரச்சனைகள் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறதுமே அவங்களுக்கு வந்து அதிகமான தூரமா தாங்க சார் இருக்கு. 2 பஸ் மாறி போற நெறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப வேலை பார்க்குற ஒரு இடமா இருக்கும். குடியிருக்கிறது ஒரு இடம். 2 பஸ் அதுபோல ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறவங்கலாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த செலவையும் அவங்க பார்க்கணும். இப்ப வீட்டுக்கும் இவ்வளவு பிரச்சனைய குடுக்குறாங்க. 6% அவங்க வந்து இப்படி ஒவ்வொரு டைம் இப்படி எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிட்டே இப்ப ஃபர்ஸ்ட் சென்னைக்கு மட்டும் இது வந்திருக்குங்க சார். அடுத்து பாருங்க ஹோல் தமிழ்நாடு வரும். இந்த பிரச்சனை வந்து ஹோல் தமிழ்நாடு வரும். இருக்கிற எல்லாருமே தாங்க சார் இந்த விஷயத்துல வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் இப்ப கரண்ட் பில்லு கூட்டிட்டாங்க இல்லையா? சமீபத்துல கரண்ட் பில்லு கூட்டுனாங்க. இப்ப சொத்து வரிய கூட்டுறாங்க. மறுபடியும் பாருங்க பால் விலை கூடும். அப்படியே சுத்தி தாங்க சார் வரும். விலைவாசி குறையவே போறதில்ல. மத்த ஸ்டேட்ல பெட்ரோல் விலை கம்மியா இருக்கு. ரூ. 100 கீழ இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரூ. 100 மேல தான் பெட்ரோல், டீசல் விலை இருக்கு. அத பத்திலாம் பேசவே மாட்டாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சிருக்கு. இங்க தமிழ்நாட்டுல குறைக்கவே இல்ல.
சிலிண்டருக்கு 2 தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் குறைக்கல. மோடி ஐயா ரூ. 400 குறைச்சிருக்காங்க சார். 200, 200, 400 400 குறைச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஒரு தடவை கூட இப்ப நாங்க ஜெயிச்சு வந்தா நாங்க வந்து சிலிண்டருக்கு பணம் குறைப்போம்னு சொன்னாங்க இல்லையா? குறைச்சாரா இவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள்? யாரும் கேட்கவே இல்ல. அந்த மேனிஃபெஸ்டோ சொன்னது ஃபுல்லாவே அப்படியே காத்துல அப்படியே கரைஞ்சிருது. எதுவுமே இல்லைங்க சார். இனி அடுத்து பாருங்க எப்படி சுத்தி கரண்ட் விலை கூட்டுறது, இங்க பால் விலை கூட்டுறது, எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இப்ப விலை கூடதாங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்பெல்லாம் அப்படியே டபுளா தான் கூடி இருக்கு. இதே பாருங்க எல்லா நம்ம மாநிலம் ஃபுல்லா வரும்போது ரொம்ப கஷ்டம் சார். ஆனா நம்மளா தான் பேசிக்கிறோம். இதை வந்து எதிர்த்து கேட்டாலுமே அவங்க வந்து காதுல வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய சேனல்ஸ்லயுமே வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே வராதுங்க சார். மத்த சேனல்ஸும் இப்படி யூடியூப் மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வர்றாங்க. நம்ம மட்டும் தான் கத்தி கத்தி பேசிக்கிட்டு மூச்சை தொலைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. அதெல்லாம் அவங்க எதையுமே கண்டுக்க போறது இல்லைங்க சார். நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி மேம். நன்றி சார்.